ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள்கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும். செல்வ வளங்களுடன் எல்லா காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லக்ஷ்மின் மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னது மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷ நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்சம் முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம எதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 9ஆவது மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மகர ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள் பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். 3ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 8ஆம் இடத்தில் அந்த மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் பகவான், 9ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் கேது. இதுதான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான மாத கிரக அடைவுகள். மகர ராசி என்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தொழிலாகட்டும் சரி, வேலையாகட்டும் சரி, மிக நேர்த்தியாக எந்த ஒரு பிழையும் தவறும் இல்லாமல் அதை மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். என்ன நேர்த்தியா செய்யுங்க, ஆனா அங்க ஒரு தவறு கண்டுபிடிக்கப்படும்
கண்டுபிடிக்கப்படும், ஒரு பிழை கண்டுபிடிக்கப்படும். அங்க நீங்க ஏளனமாக பேசப்படுவீர்கள். அந்த குடும்பத்தில் நீங்க ஒரு தவறான ஒரு ஆளாக தான் சித்தரிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மூலமாக நிறைய விரய செலவுகள். விரய செலவுன்னா என்ன, பொருட்கள் வந்திருக்கும், ஆர்டர்லாம் வந்திருக்கும், ஆர்டர் எல்லாமே ஜாப் கான்ட்ராக்ட் எல்லாமே முடிச்சிருப்பீங்க, கடைசி நேரத்துல கேன்சல் ஆயிருக்கும். இந்த மாதிரியாக அந்த விரய செலவுகள். வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கும் போது அங்க வேலையில வேலை பாக்குறீங்க, ஏதோ ஒரு தேவை இல்லாம உங்களுக்கு அசௌகரிய சூழ்நிலை காரணமாக சரியா வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும், குடும்ப சூழ்நிலை காரணமாக. இதனால வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு வீண் விரயங்கள், தேவையில்லாத விரய செலவுகள், தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் மூலமாக இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு, அதாவது தேவையில்லாத ஒரு மன வருத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக. ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு ஒரு எத்தனம் எடுத்தீங்கன்னா கூட அதை கூட உங்களால சரியாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும், ஒரு நல்ல ஒரு இது பண்ணணும் அப்படின்ற போது அங்க ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவெடுக்குது. என்னதோ சுறுசுறுப்பா நீங்க வேலை செஞ்சாலும் இந்த மகர ராசி என்பவர்கள் உங்களுடைய வேலையிலயோ உங்களுடைய தொழிலையோ எவ்வளவோ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாலும் ஒரு முக்கியமான ஒரு நேரத்துல அந்த வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு நேரத்துல அந்த ஒரு மந்த சூழ்நிலை, தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்னமோ தான் வீட்டுல யாரோ ஏதோ பில்லி சூனியம் வச்ச மாதிரியோ, அடுத்தது ஏதோ திருஷ்டி தோஷம் இருக்கிற மாதிரியோ, அங்க நம்மள ஏதோ ஒண்ணு போட்டு முடக்கிற மாதிரியும் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. சில பேருக்கு சொத்து வாங்கினதுல இருந்து அந்த சொத்துக்கள் மூலமாக ஒரு பயங்கள், அதிகமான ஒரு பயங்கள் வந்திருக்கும். தேவையில்லாம வாங்கிட்டோமா நம்ம, இதனால நமக்கு இதை அடைச்சிட முடியுமா, இஎம்ஐ மாதம் அடைச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்துகிட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியா இருக்கும். சில பேர் வெளிநாடு ஏற்பாடு பண்ணி அந்த வெளிநாடு ஏற்பாட்டிற்காக நீங்க அதிகமான பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அந்த பணத்தை செலவு பண்றீங்க, அதற்குண்டான ஆதாயம் கையில கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு மன வருத்தங்கள், குழப்பங்கள், இந்த 7.5 சனியினால நம்மளுக்கு இப்படி இருக்குதா, இல்ல நம்மளுடைய ஜாதக கட்டம் இப்படி இருக்குதா, இல்ல நம்ம கோச்சார நிலவரப்படி நமக்கு இப்படி இருக்குதா அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றா பார்க்கும்போதும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்கு, ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். பிரிந்த குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக. ஏன்னா நிறைய பிரிந்த தம்பதிகள் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அந்த டைவர்ஸ்ல இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில சரி குழந்தைக்காக ஒண்ணு சேரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனமாற்றுதல்களுக்கு ஆளாகி இருப்பாங்க. இப்படி ஒன்று சேர்ந்த தம்பதிகளும் இருக்கிறாங்க. சில பேர் இனம் புரியாத ஒரு அன்பால ஒன்று சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க இந்த மகர ராசி என்பவர்கள். ஆக மொத்தத்துல அந்த சனி பகவான் பிரிந்த தம்பதிகளை அதிகமாக ஒன்று சேர்த்த ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த ஒரு மாதமாக. இப்போ இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அது எல்லாமே நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க எதிர்பார்த்த ஒரு சந்தோஷங்கள், நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள், நீங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக சொத்து வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அதுல ஒரு சின்ன சின்ன ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்க்கலாம் இந்த மகர ராசி என்பவர்கள். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஆசைப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஆசை இப்பதான் வந்திருக்கு. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களே, உங்களை சுற்றி இருக்கிறவங்களே சொல்லலாம், உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது கூட செய்யாத இந்த மகர ராசி என்பவர்கள் இப்பதான் உங்களுக்கு மனசு அறிஞ்சு நமக்குன்னு ஏதாவது ஒரு சேமிப்பு வைப்போம், நமக்குன்னு ஒரு எல்ஐசி கூட கட்டாம இருந்திருப்பீங்க. இப்போ அந்த இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்ய தோணி இருக்கும். இப்படி ஒன்னொன்னா ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். இது நிரந்தரமாக நிலைத்திருப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இந்த காலகட்டத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர்
பாக்கியஸ்தானத்திற்கும் அடுத்து கர்மஸ்தானத்திற்கும் பயிற்சி ஆகிறதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தமான ஒரு இடமாற்றங்கள் கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண வரவுகள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராட நட்சத்திர அன்பர்கள், அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள், அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு தேவையான ஒரு செலவுகளை செய்வதற்கும், அடுத்து உங்களுக்கு தேவையான அந்த கடன்களை அடைப்பதற்கும் ஒரு முன்னேற்பாடா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. திருவோண நட்சத்திர அன்பர்கள் நீண்ட நாள் பயணமாக வெளியூர் போறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து உங்களுக்கு அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதத்துல நீண்ட நாட்களாக ஒரு சொத்துக்கள் ஏதாவது விற்காம இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல 4 சனிக்கிழமை நீங்க செய்யக்கூடிய சின்ன பரிகாரமாகப்பட்ட, அதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தெய்வ வழிபாடு பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதுல இருந்து சின்ன, அதாவது 50% அளவு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை 4 சனிக்கிழமை வருது, அதுல ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருடாழ்வாரை வழிபாடு பண்ணுங்க. கருடாழ்வாரை வழிபாடு பண்ணி அவருக்கு முன்னாடி 2 தீபம் ஏற்றி, நீங்க அதுக்காக எள்ளு தீபம் ஏத்தணும்னு அவசியம் இல்லை, மிளகு தீபம் ஏத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அங்க எள்ளையும் மிளகையும் போட்டு எரிச்சு விடுறீங்க. அந்த மாதிரியான ஒரு பாவம்லாம் செய்யவே கூடாது. மிளகெல்லாம் எரிச்சிங்கன்னா உங்களுக்கு தோஷம் தான் அதிகமா வருமே ஒழிய உங்ககிட்ட இருந்து பிரச்சனைகள் வெளியில வரவே வராது. நீங்க உங்க பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க, போதுமே போதும். இல்ல நான் நெய் வாங்கி தீபம் ஏத்துறேன்னு அங்க அவங்க டால்டா விற்கிறாங்க, ஏதோ ஒரு தேவையில்லாத கலப்பட எண்ணெயெல்லாம் விற்கிறாங்க. உங்க கையால நல்ல எண்ணெயா வாங்கிட்டு போய் அங்க தீபம் ஏற்றினாலே போதும். உங்களுடைய பாதி பிரச்சனைகள் குறைவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.